வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பது ஷாருக். விரிவான செய்திகள். திமுக என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நாங்கள் அதற்கு பயப்பட மாட்டோம் எனவும் மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் அமைந்துள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் விடுதிக்கு சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கானோர் கட்சிகள் இணைகின்றன. கட்சிகள் இணைந்தவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் எந்த பாகுபாடும் இன்றி முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் எனவும் 30 கோடி 40 கோடி MLAக்கள் பேரம் பேசியது தற்போது அம்பலமாகியுள்ளது. ஆதாரம் அடிப்படையில் தான் கைது செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நாங்கள் அதற்கு பயப்பட மாட்டோம் எனவும் மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் எனவும் கூறினார். நாங்கள் நேற்று தெளிவாக ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பல விசாரணை நடந்துட்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு 35 கோடி 40 கோடி 50 கோடின்னு ஒவ்வொரு MLAட்டும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரத்துடன் காவல்துறை கைது செய்துள்ளது. ஸோ இது ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டே வருது. ஸோ அதெல்லாம் தினந்தோறும் எல்லாரும் நம்ம இதில் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவங்க எங்கே வேணாலும் ஆளுநர்கிட்ட புகார் அனுப்பிச்ச மாதிரி பாருங்க. அவங்க வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி ஆளுநரிடம் போய் கதறிட்டு இருக்காங்க. சரி, அவர்கள் 5 வருஷம் அவர்கள் என்ன லட்சணத்தில் ஆட்சி நடத்தினாங்க தமிழக மக்கள் பார்த்து அதற்கான விளைவு தான் இந்த தேர்தலில் அவங்க அளித்த வாக்கு. ஸோ அதற்கு நீங்கள் போயிட்டு ஆளுநர்கிட்ட போய் கதறியோ இல்லை அங்கே போய் அழுதோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மக்கள்கிட்ட நல்லபடியாக நடந்து கொண்டால் இந்த பிரச்சனை வரப்போகுது. ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் 30 நாள் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கணும். 30 நாளில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டாரா? தேர்தல் முடிஞ்சு 40 நாள் ஆச்சுல. இந்த 40 நாளில் மிகப்பெரிய தலைவர் இல்லை மிகப்பெரிய ஆளுமை ஆயிட்டாரா? நீங்கள் 5 வருஷமே ஒன்றும் செய்யலைன்னு தான் மக்கள் இந்த ஓட்டு போட்டாங்க. அப்புறம் 30 நாள் இந்த அரசு தாங்காதுன்னு ஒரு கல்யாண வீட்டில் பேசுகிறாருன்னா 30 நாளில் ஸ்டாலின் மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அப்படிலாம் இல்லை. 30 நாள் என்ன சாதிச்சார்? 5 வருஷமாக நீங்கள் முதல்வர் ஒன்றும் சாதிக்கல. இந்த 30 வருஷமாக என்ன மாபெரும் தலைவராகி நீங்கள் மக்களுடைய நன்மதிப்பு பெற்றீங்க? ஒன்றும் இல்லைல்ல. அப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 40 கோடி 50 கோடி குடிச்சு வாங்குறதுக்கு தயாராகிட்டீங்க. அதனால 30 நாள் இந்த ஆட்சியை அகற்றிடுவோன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா பணம் தானே. இந்த பணத்தை வச்சு தானே 40 கோடி 50 கோடி வச்சா நீங்கள் யார் வேணாலும் வாங்கிடலாமா? நீங்கள் அதன் விளைவு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபா கொடுப்போம், 2000 ரூபா கொடுப்போம், ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், 40 கோடி 50 கொடுத்து MLA வாங்குவோம். எந்த தைரியத்தில் அவர் சொன்னால் 30 நாள் தான் இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு 120 MLAக்களுடன் வலுவாக கூட்டணி ஆதரவோடு நாங்கள் இருக்கிறோம். எந்த தைரியத்தில் 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னார் ஸ்டாலின்? அப்போ 30 நாள் அவர் ஒன்றும் பண்ணல, மாபெரும் தலைவர்லாம் ஆகலைல்ல. இல்லை மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்று அப்படியே பயங்கரமாக ஆட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. இந்த வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களும் இல்லை ஒரு சில தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டு இவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கார். கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு இன்னும் கடுமையாக இவர்கள் செய்கிற வேலையை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு எல்லா வழியிலையும் இவர்கள் தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. அதை எல்லாம் மீறி மக்களுக்கான நல்ல பணிகள் தொடர்ந்து செய்வோம். என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். மக்கள் எங்களோடு இருக்காங்க. நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை, யாருக்கும் தயங்கவில்லை. மக்களை தவிர வேறு யாருக்கும் பயப்படாது இந்த அரசு. கண்டிப்பாக அதனால தான் சொல்கிறேன். இவங்க இன்னைக்கு திமுகவை சார்ந்தவர்களும் மிரட்டுறதுனால தான் இந்த புகார் ஆயிருக்கு. திமுக சார்ந்த நபர்களும் இன்னைக்கு மிரட்டுறதுனால தான் இந்த புகார் ஆயிருக்கு. அவர்கள் சார்ந்த நபர்கள் இப்போ மிரட்டப்பட்டு இன்னும் கடுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு MLAக்களையும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு மிரட்டி பல பேரை பற்றி சந்திச்சிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்கோ, யாரெல்லாம் ஆதாரம் இருக்கோ அவங்க ஆதாரப்பூர்வமாக புகார் அளிச்சுட்டு வராங்க. பார்ப்போம் இன்னும் எத்தனை முன்னாள் திமுக அமைச்சர்கள் ஸ்டாலின் தூண்டுதல் பேரில் இல்லை உதயநிதி தூண்டுதல் பேரில் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்களோ அவங்களாம் சிக்கி சட்டப்பூர்வமான தண்டனையை எதிர்கொள்வாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என CPM மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விரைவில் தேர்தல் வரும், ஆட்சி மாற்றம் வரும் என சில நாட்களுக்கு முன்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியதற்கான பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சிகள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் சட்டமன்ற உறுப்பினரை பேரம் பேசி வாங்கும் செயல்கள் காட்டுகின்றது எனவும், ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற நோக்கில் இத்தகைய முயற்சிகளை செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். முறையிலேதான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷ காலத்துக்குள்ள ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற கட்சி என்கிற முறையிலே தான் இடதுசாரி கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கிற முடிவை நாங்கள் மேற்கொண்டோம்.
அத்தகைய ஆதரவு என்பது தொடர்கிறது. மக்கள் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும் என்று அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்துத்தான் இது போன்ற குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசி இருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக விரும்பி ஒரு கட்சியில் சேருவது, இன்னொரு கட்சியில் மாறுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான விஷயம். இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாறுகிற போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது என்பதெல்லாம் நிறைய நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு. அந்த முறையில் விரும்பி கட்சி மாறுவது, விரும்பி கட்சியில் சேருவது என்பது வேறு. ஆனால் இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி ஒருவரை வாங்குவது என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான தண்டனையை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்த விரும்புகிறேன். கருணாநிதி குடும்பத்தின் கடைசி முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் இருப்பார் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சி மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், அருண்ராஜ், ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தாவேகாவில் இணைந்தவர்களை வரவேற்று உரையாற்றினர். அப்போது பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் இயக்கமாக இருந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரு நிறுவனமாக மாற்றிவிட்டார் என்றும், அதிமுகவில் துரோகம் நடைபெறுவதால் இவர்கள் மனிதநேயத்தோடு வெளிவந்திருக்கிறார்கள், அவர்களை வரவேற்கிறேன் என கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது எனவும், தாவேகா வேறு, தமிழக மக்கள் வேறு கிடையாது, இனி வரும் தேர்தல்களில் தாவேகா 100% வெற்றி பெறும், இது ட்ரைலர் தான், தலைமை அனுமதி கொடுத்தால் டெல்டாவில் மெயின் பிக்சரை காண்பிப்போம் என கூறினார். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகங்களிலும் நான் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி, பார்ப்பது ஒரு மலர்ச்சி. காரணம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். அதனால் பழையன கழிந்து புதியன புகுதல் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களினுடைய வாசனையோடு விராலிமலை சட்டமன்ற தொகுதி மண்ணை வணங்கி, மக்களை வணங்கி, புதுக்கோட்டை மக்களை வணங்கி ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே மீண்டும் வெட்டி 7 மாவட்ட விவசாயிகளுக்கு காவிரி நீரை வழங்க வேண்டும். இங்கே நிறைய ஜல்லிக்கட்டு தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. எங்களுடைய உயிர் ஜல்லிக்கட்டுக்கு நம்முடைய அரசு நிச்சயமாக துணை நிற்கும் நம்புகிறோம். நீங்கள் பார்த்துக்குவீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்களை இணைத்து கொண்டதற்கு எங்களுடைய மக்கள் சக்தி தலைவர் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும்,
அனைத்து தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்துணை பேருக்கும், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலர், காலையில் 6:30 மணிக்கெல்லாம் அரங்கம் நிரம்பி வழிந்தது. இப்போ உங்களை பார்க்குற ஆர்வத்தில் தான் சேரை விட்டுட்டு வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆகினால என்னுடைய உரையை நேர காலம் கருதி தோடு முடித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சார்பில் விஜயபாஸ்கர் ஸ்கொயர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, விஜய் பாஸ்கர்களுக்கு தவேகாவில் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது எனவும், குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க திமுக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்கிறது என கூறிய அவர், கரூர் மக்களின் கண்ணீர் பாவம்தான் கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோற்றார் என கூறினார். மேலும் கருணாநிதி குடும்பத்தின் கடைசி முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இருப்பார். இனி லண்டனுக்கு சென்று ஸ்டாலின் குடும்பம் செட்டில் ஆக வேண்டியதுதான் என விமர்சித்தார். இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக, அதனால்தான் கரூருடைய இறப்புக்கு பின்பு தமிழகத்துடைய ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஒன்று திரண்டாங்க. எங்க தலைவர் பின்னாடி இளைஞர்கள் ஒன்று திரண்டாங்க. கடைசியில அந்த கரூருடைய கண்ணீருடைய பாவத்துக்கு கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவங்கள் சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், இந்த திமுக அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆக வேண்டியதான் உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. நாங்க ஓபனா டிக்ளேர் பண்றோம், கரூருக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்க தான். அப்ப ஒட்டுமொத்த ஊழலையும் உருவாக்கிட்டு இன்றைக்கு நம்மளை பார்த்துட்டு சோபா மாடல் ஆட்சி, ஒவ்வொரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணிட்டு, இன்னைக்கு செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு 50 கோடி கொடுத்து தாவேகாவுடைய எம்எல்ஏ தூக்கலாமா, ஆட்சியை மாத்தலாமா, எல்லா திருட்டு வேலையும் பண்றது திமுக. ஆனா சும்மா உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க திமுக. இதுக்கு தமிழர்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். எலெக்ஷன்ல எப்படி வின் பண்ணணும் எங்க தலைவருக்கு தெரியும், எப்ப பிரச்சாரம் பண்ணணும் தெரியும். சட்டசபையில சொன்னோம், 4 நாள் உட்கார்ந்துகிட்டு வாயத்தரங்க சிஎம் வாயத்தரங்க சிஎம் கருப்பு பேட்ச் கொண்டு வராங்க. 4வது நாள் தான் 4வது நாள் 30 நிமிஷம் பேசினார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிளாஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்ப தமிழக அதிமுகவுடைய தொண்டர்கள், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள், தமிழக வெற்றி கழகம் ஒரு குடும்பம் மாதிரி. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் மதிய அவர்களா இருக்கட்டும், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பர்வேஷாவா இருக்கட்டும், எல்லோரும் இதுவரையும் கட்சி சண்டையோ கட்சி பாலிடிக்ஸோ ஒருத்தர் குறை சொல்லியே வளர்றதோ கிடையவே கிடையாது. ஒரு குடும்பம் மாதிரி இருப்போம். நாங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க என்கரேஜ் பண்ணுவோம். ரமேஷ் பேசுறாரா, நல்லா பேசுறப்பா, மேலவா. எங்க தலைவர் அப்படிதான், பேசி முடிச்ச உடனே அர்ஜுன் நீங்க நல்லா பேசுனீங்க அர்ஜுன் அப்படின்னு ஒரு தைரியமான தலைவர். அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்கு இந்த கட்சியில. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஒன்றிணையணும். இங்க சென்னையில மட்டும் ஒன்றிணையக்கூடாது, மாவட்ட லெவல்ல ஒன்றியம், கிளை கழகம் எல்லாத்திலும் ஒன்றிணையணும். திமுக எங்களை பிளாக்மெயில் செய்வது போல நடத்தி உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தம் செய்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவால் எங்களுக்கு 4 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டது எனவும், திமுக எங்களை பிளாக்மெயில் செய்வது போல நடத்தி உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தம் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இன்று குதிரை பேரம் பற்றி பேசும் திமுக அதை ஆரம்பித்ததே அவர்கள்தான் என விமர்சித்த வைகோ, தற்போது ஊழலில்லாத ஆட்சி நடைபெற்று வருகிறது, திமுக ஆட்சியில் ஊழல் கொடிகட்டி பறந்தது, அதை தற்போது விஜய் இல்லாமல் ஆக்கியுள்ளார், 5 ஆண்டுகளும் விஜய் ஆட்சிதான் நடைபெறும், அடுத்த தேர்தலிலும் அவரே வெற்றி பெறுவார் என தெரிவித்தார். கவர்னர்டே ஒன்று டிஎம்கே பெட்டிஷன் கொடுத்துருக்கு. நான் சிஎம் பிரச்சாரம் பண்ண வருவார்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே என்ன வாக்குவாதம் நடந்ததுன்னா, 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணால் இடைத்தேர்தல் வரும், இப்போ நீங்கள் பிரச்சாரம் செய்தால் தானே நாங்கள் ஜெயிக்க முடியும் நான் கேட்டேன். அந்த நேரம் வரும்போது அதை பற்றி பரிசீலிக்கிறேன் என்று தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார்கள். 2 எம்எல்ஏக்களை எங்கள் கட்சியிலே இத்தனை வருஷம் இருந்தவங்களை உங்களை நம்பி கண்டிப்பாக சூரியனில் தான் நின்று ஆகணும்னு கட்டாயப்படுத்துறீங்களே, மற்ற கட்சிகளே எல்லாம் அப்படி கட்டாயப்படுத்தலையே.
எங்களுக்கு மட்டும்தான் 4 சீட், அதுக்கு மேலே பேச்சுக்கு இடமில்லை, விருப்பம் இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்துங்க, இல்லை போயிட்டே இருங்க. நாங்கள் எங்களை நிர்பந்தப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி செய்து தான் இந்த 4 சீட்டை கொடுத்து ஒத்துக்கிட வச்சாங்க. அவங்க சின்னத்தில் நிற்கணும்னாங்க. ஒரு தொகுதியிலேயாவது நாங்கள் சுயேட்சை சின்னத்தில் தனி சின்னத்தில் நிற்கிறோம்னு சொன்னோம். முதல்ல சரின்னவங்க கடைசி 2 நாள் இருக்கும்போது மந்திரிகள் மேல் ஒருவரின் ஒருவராக என் வீட்டுக்கு படையெடுத்தார்கள். கண்டிப்பாக அங்கே சூரியன் தான் நிற்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து சின்னத்திலே நிற்க வைத்தார்கள். இப்பொழுது குதிரை பேரம்னு பேசுகிறாங்க. குதிரை பேரம்ங்கிற இந்த இழிவான வேலையை ஆரம்பித்து வச்சதே திமுக தானே. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் எங்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு பம்பர சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து 4ஆம் நாளே திமுகவில் சேர்த்து அடுத்து வந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராகவே அவரை நிறுத்தி எம்எல்ஏ ஆக்குனீங்களே, அது என்ன பெருச்சாளி பேரமா? இந்த வேலையை இந்த மாதிரி வேலையை செஞ்சதே நீங்கள் தானே. இப்போ அதிமுக மேலே குற்றம் சாட்டுறீங்க. ஆகவே பழி சுமத்துவதற்கு என் மீது, திருச்சி எம்பி மீது அபாண்டமான பழிகளை, அக்கிரமமான பழிகளை, 1% கூட உண்மை இல்லாத பொய்யான பழிகளை எங்கள் மீது சுமத்தி திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகை பக்கம் பக்கமாக எங்களை இழித்தும் பழித்தும் எங்கள் மீது சேற்றை வாரி வீசிக்கொண்டிருக்கிறது. இதுதான் காரணம். அந்த சம்பந்தப்பட்ட பத்திரிகை நிருபர் திரும்ப திரும்ப கேட்டப்ப நீங்கள் அந்த பத்திரிகை நிருபரான்னு கேட்டேன். இதுதான், இது கூட கேட்டிருக்க கூடாது. அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சிட்டேனே. அதிமுக நன்றாக இருக்க வேண்டும், கட்சி நன்றாக இருக்க வேண்டும், எனவே பொதுச் செயலாளர் அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டத்திற்கு எப்போதும் வளர்மதி அழைப்பார், இந்த முறை எங்களுக்கு தகவல் இல்லை எனவும், அதற்கு முன்பு நாங்கள் கடிதம் கொடுத்து விட்டதால் எங்களை அந்த கூட்டத்திற்கு அழைக்காமல் இருந்திருக்கலாம் என கூறினார். மேலும் அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து உழைத்தவர்கள் அனைவருக்கும் பதவி வழங்கப்பட வேண்டும் எனவும், அதிமுக நன்றாக இருக்க வேண்டும், கட்சி நன்றாக இருக்க வேண்டும், எனவே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது எனவும், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் நாளை மறுநாள் கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும், தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸிலிருந்து 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.